நான் வந்து நாய்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு டாக்டர்கிட்ட போவேன். இந்த நாய்களுக்கு வைத்தியம் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்கர், முதல்ல உனக்கு தடுப்பூசி போட்டுக்க. ஏன்னா பல நாய்களோட பழகுற, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. அதனால் வருஷம் தவறாமல் ஒரு தடுப்பூசி போட்டுக்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார், அது வலியுறுத்திட்டே இருப்பார். ஆனால் நான் இது வரைக்கும் போட்டுக்கலை. போட்டுக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நான் 5 வயசுலேருந்து நாய்களோட பழகுறேன். பழகிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, பாதுகாப்பு உணர்வோடவே இருப்பேன். அவங்க மேலே பாசம் இருக்கும், உயிரை வச்சுருப்பேன், அவங்க கூட கொஞ்சுவேன், சாப்பாடு போடுவேன். இது எல்லாமே வந்து நமக்கான அவங்க மேலுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அந்த 5 வயசுலேருந்தே வருது. அதனால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த 5 வயசுலேருந்தே அவங்களுக்கு வாயில் முத்தம் கொடுக்க மாட்டேன். அவங்க என்னோடய கன்னத்தோட கண்ணை வச்சு தேய்ப்பேன். அவங்க எனக்கு பாசமாக முத்தம் கொடுக்க வரும்போது என் காதை கொடுப்பேன். என் காதில் நக்கி விடுவாங்க, என் காதில் முத்தம் கொடுப்பேன். அவங்களோட பாசத்தை காட்டுறதுக்கு நான் என் காதை கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொஞ்சினாலோ தொட்டாலோ தூக்குனாலோ நான் அதுக்கப்புறம் இந்த கையில் எதையும் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போ நேராக வந்து சோப்பு போட்டு கை கழுவிட்டது பிறகு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ கூட நான் அந்த 200 நாய்களுக்கு சாப்பாடு போட போகும்போது சாப்பாடு எடுத்து கிளம்பிட்டேன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இந்த வெயில் காலங்களெல்லாம் போகும்போது நாக்கு வறண்டும், தண்ணி தாகம் வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கடையில் போய்ட்டு தண்ணி வாங்கினாலோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாலோ அந்த கடைக்காரங்களவே திறந்து கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட எச்சி எல்லாம் என் கையில் இருக்கும், என் முகத்தில் இருக்கும், என் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நான் அதை எடுத்து குடித்தேன்னா அந்த நோய் எனக்கு பரவும். நாளைக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும். அப்போ அவங்களோட கருத்தில் கொள்ளணும், நானும் நல்லா இருக்கணும் போது இந்த மாதிரி இடையில் அவங்கள பாதுகாப்பான நிலையில் தான் இருப்பேன். எப்போவுமே அந்த இடையில் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி அவங்களோட இன்னொரு விஷயம், அந்த நாய்களுக்கான அந்த மாற்றம் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். இவங்களோட இந்த கேரக்டர் மாறுது, இதோட நடவடிக்கை மாறுது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கிட்ட நான் உஷாராக இருப்பேன். அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவேன். இதனால தான் நான் இத்தனை வருடம், கிட்டத்தட்ட 50 வருடம் நான் அவங்களோட பயணிச்சும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கேன். டாக்டர்கிட்ட நான் சொல்கிறதும் இதனால தான், நான் இப்போ ரொம்ப பாதுகாப்பான உணர்வோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த வாயில் முத்து மட்டும் கொடுக்காதீங்க, ரொம்ப பாதுகாப்பான உணர்வோடு இருங்க. அவங்களோட நகம் வெட்டிடுங்க, அவங்க நகம் படாமல் பார்த்துங்க. நகம் பட்டாலும் உடனடியாக அதுக்கான வைத்தியம் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டுருங்க. நாய்களால் மட்டுமே ரேபிஸ் பரவாது, நாய்கள்கிட்ட பரவும், பாலூட்டிகள் அனைத்து மாட்டுக்கிட்ட இருந்து பரவும், குதிரைகிட்ட இருந்து பரவும், குரங்குகிட்ட இருந்து பரவும், பறவைகளில் வந்து பாலூட்டி பறவைகளில் வந்து வவ்வால்கிட்ட இருந்து பரவும். இவங்க எல்லார்கிட்ட இருந்துமே வந்து ரேபிஸ் பரவும். பொதுவாகவே வந்து அவங்க வந்து நம்ம மேலே நக்குறாங்க, அது ரேபிஸ் பரவுமா அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்கக்கிட்ட எப்பவுமே ரேபிஸ் இருக்கும், அதனால் பரவாது. நம்ம வாய்க்குள்ளே அவங்க எச்சு போகும்போது அதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம், அவங்க வாயில் எப்பவுமே அந்த ரேபிஸோட அந்த எச்சில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது கடிக்கும்போது நம்ம அந்த பல்லோட இடுக்கில் இருந்து அந்த எச்சிலும் சேர்ந்து உள்ளே போகும்போது அது நமக்கு சீக்கிரமாக ரேபிஸ், ரத்தத்தோடு கலந்து ரேபிஸ் பரவிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு காயங்கள், வெட்டு காயங்களோ இருக்கும்போது அது மேலே அந்த நாய் நக்கி விடும்போது நேரடியாக அதோட ரத்தத்தில் அதை ரேபிஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக, அதாவது நான் சொல்கிற மாதிரி நாய்களை நீங்கள் தொடுங்க, கொஞ்சிங்க, என்ன வேணால் செய்யுங்க. வாய்க்கு வாய் முத்தம் கொடுக்காதீங்க, கன்னத்தில் லேசாக தடவிக்குங்க, காதுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. எப்பவுமே குழந்தைகளுக்கு இதை மட்டும் அவசியம் சொல்லி கொடுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ரேபிஸ் பரவாது. பாதுகாப்பாக இருக்கணும், அதான் நல்ல விதமாக இருக்கும். அவங்களுக்கான விஷயம் மட்டும் நம்ம நல்லது செய்கிறது இல்லாமல் நமக்கான நல்லதும் நம்ம செஞ்சுக்கணும். அது நிச்சயமாக நன்மை பயக்கும். இந்த மாதிரி நிறைய நாய்களுக்கு நான் சாப்பாடு போடுறது, வைத்தியம் பண்ணுறது, இவங்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்குறது, இதெல்லாமே நான் செய்கிறேன். என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாய்கள்கிட்ட இருந்து நமக்குமே அவங்களுக்குமே ஒரு பாசமான நிலை வரும். அவங்க மூலிமா நமக்கு பரவுற தொற்று நோய் பரவாது. இந்த மாதிரி நிறைய சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால நிறைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு, வைத்தியம், இந்த மாதிரி வந்து போக்குவரத்து, எல்லா விஷயம் கருத்தடை பண்ணுறது எல்லாமே இருக்குது. அந்த தேவைகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. அதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். உங்கள் மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். பாஸ்கர். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.